நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் அமைப்புகளுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் PM கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. PM கிசான் சம்மன் நிதியை 6000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டுவர நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும் நிலையில் இந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதன்படி காங்கிரஸ் MP சரண்ஜித் சிங் அவர்கள் தலைமையிலான வேளாண் கால்நடை துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு 12000 ரூபாயாக அதிகரிக்க மத்திய வேளாண் அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. சோ பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் மூலமாக தகுதி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தொகையானது 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த உதவித்தொகை 6000 ரூபாயை 12000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.